ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக நம்ம எப்பவும் போல் இட்லி, தோசை அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து செஞ்சு நம்ம போர் அடிச்சு போயிருப்போம் இல்லைங்களா. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. வெள்ளை ரவை வச்சு ஒரு சூப்பரான, ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஃபன் ரெசிபி தான். எப்படி செய்யுது அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாங்க. இதுக்கு வந்து நான் எடுத்துருக்கிற அளவுன்னு பார்த்திங்கன்னா 2 கப் ஃபுல்லாக வந்து வெள்ளை ரவை எடுத்திருக்கேன். இது வந்து எவ்வளோ பீஸ் வரும்னு பார்த்திங்கன்னா ஒரு 12 பீஸ் வரும். இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து போட்டுக்கலாம், 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. தயிர் பார்த்திங்கன்னா 1 கப் தயிர் வந்து புளிக்காத மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து தண்ணியோட அளவு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்படியே மூடி வச்சிடலாம். இது வந்து நல்லா ஊறிட்டு இருக்கிற டைமில் நம்ம வந்து ஸ்டஃபிங் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து நான் என்ன ஸ்டஃபிங் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் தான் எடுத்திருக்கேன். மஷ்ரூம் வந்து நீங்கள் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணுற மாதிரி இருந்தால் கத்தியில் கட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா சாப்பரில் போட்டு நல்லா பொடியாக நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கடாயில் வந்து 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. இப்போ குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் வந்து உள்ளே சேர்த்திக்கலாங்க. நீங்கள் மற்ற வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேரட், கேப்சிகம், பன்னீர் இதெல்லாம் நீங்கள் சேர்த்துறீங்க அப்படின்னா டைரெக்டாக நம்ம ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மஷ்ரூம் சேர்த்துறதுனால நம்ம வதக்கி சேர்த்துறோம். கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாங்க. இது வந்து வதங்கறதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா மஷ்ரூம் வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ வந்து சீரகத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. மிளகுத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கூடவே வந்து சாட் மசாலா வந்து அது ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. உப்பு பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் தான் போட்டோம் மஷ்ரூம் வதங்குற அளவுக்கா. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் உப்பு வந்து போட்டுட்டு துருவி வச்சுருக்கிற பன்னீர், இந்த 2 தான் நான் ஃபஸ்ட் ஸ்டஃபிங்க்கு வந்து யூஸ் பண்ண போகிறேங்க. ஸ்டவ் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலை அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நீங்கள் வந்து மஷ்ரூம் வதங்குச்சுனாவே நம்ம வந்து ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு பொடி வகைகளை வந்து சேர்த்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இப்போது ஒரு 15 மினிட்ஸ் பக்கமாக ஆயிடுச்சுங்க. ரவை வந்து நல்லா ஊறிடுச்சு. இது வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்டு இதை வந்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. தண்ணி வந்து லைட்டாக விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இதை விடவே இன்னுமே லூஸாக இருந்ததுன்னா ஷீட் வந்து நமக்கு தின்னாக கிடைக்குங்க. மஷ்ரூம் கூட வந்து இப்போ சீஸ் கொஞ்சம் சேர்த்திட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். எந்த சீஸ் வேணாலும் நீங்கள் வந்து சேர்த்திக்கலாம். இதை வந்து கலந்துட்டு தனியாக வச்சுருங்க. இப்போ இதோடைய பதத்தை பார்த்திங்கன்னா நான் வந்து மறுபடியும் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தோசை மாவோட கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எண்ணெய் லைட்டாக தடவிட்டு நம்ம வந்து கலக்கி வச்சுருக்க ரவை வந்து நம்ம அப்படியே ஊற்றிடலாங்க. தோசை மாதிரி ஊற்ற வேண்டாம். கொஞ்சம் ஊற்றிட்டு அதை அப்படியே ஈவனாக எல்லா பக்கமும் நம்ம வந்து ஈக்குவல் பண்ணி விட்டுக்கலாம். பேன் இருந்தது அப்படின்னா பெஸ்ட்டுங்க. நம்ம பேனில் ஊற்றிட்டு ஈவனாக எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். எண்ணெயெல்லாம் விட வேண்டியது இல்லைங்க. இப்போ பாருங்கள், ஒரு சைடு நல்லா வெந்து வந்துடுச்சு. இதை அப்படியே திருப்பி போட்டுடலாம். இந்தளவுக்கு குக்கானா போதுங்க. லேசாக 2 பக்கம் இந்த ஷீட் வந்து நமக்கு வெந்து வந்ததுன்னா போதுங்க. லைட்டாக இந்த மாதிரி துணி வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உப்பி வரும். ஷீட் வந்து நமக்கு இன்னுமே சாஃப்டாக கிடைக்குங்க. இந்த அளவுக்கு நமக்கு வெந்ததுனாவே போதுங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா உப்பி வரும். அதோடு நம்ம வந்து இந்த ஷீட் வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். ரொம்ப நேரம் போட்டு நம்ம வந்து ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து குக் பண்ணணுங்கிற அவசியம் வந்து இல்லைங்க. பாருங்கள், இப்போவே நல்லா பஃப் ஆகி வருது. லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்தோன்னாவே நமக்கு போதுங்க. இந்த ஷீட்டை வந்து நம்ம முதல் நாள் கூட நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாவு மேலே வந்து வரமாவு வந்து நம்ம வந்து டஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். கோதுமை மாவு, மைதா மாவு, ஏதோ ஒரு மாவு வந்து டஸ்ட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு நம்ம வந்து வெறும் ஸ்டஃபிங் மட்டும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஷீட் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் பன்னீர் ஸ்டஃபிங்கை வந்து நம்ம வந்து இதில் வந்து ஃபில் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் ஃபில் பண்ணிவிட்டு இது நம்ம பாக்ஸ் மாதிரி ஃபோல்ட் பண்ண போகிறோம். 2 சைடு க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு மேல் சைடும் நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இனி மறுபடியும் இதை ஃப்ரை பண்ண தான் போகிறோம். அதனால தான் ஷீட்டை வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து குக் பண்ணால் போதும்னு சொன்னதுங்க. மாவு வந்து ரொம்ப திக்காக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் தோசை மாவை விட கொஞ்சம் இலக்கமாக இருந்ததுன்னா நமக்கு ஊற்றும் போது அது வந்து ரொம்ப தடிமனாக இல்லாமல் நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். இப்போ கல் காஞ்சிடுச்சுங்க. நெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாக்கெட்டை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நெய் வந்து நல்லா மேலையெல்லாம் வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க. 2 சைடுமே வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஏற்கனவே மேல் லேயரும் நமக்கு குக் ஆகிருக்கு. உள்ளே இருக்க ஸ்டஃபிங்கும் நமக்கு ஆல்ரெடி குக் ஆகிருக்கிறதுனால நம்ம வந்து ஒவ்வொரு நிமிஷம் வந்து திருப்பி போட்டு குக் பண்ணோன்னா நமக்கு சரியாக இருக்குங்க. சூப்பரான வெஜ் பாக்கெட்ஸ் வந்து ரெடி ஆயிருங்க. இதுக்கு வேறு என்ன ஃபில்லிங்லாம் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட், கேப்சிகம், அப்புறம் பன்னீர் வச்சு ஒரு ஃபில்லிங் வந்து நம்ம கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கார்னும் பன்னீரும் வச்சு ஒரு ஃபில்லிங் கொடுக்கலாம். அந்த காம்போவும் சூப்பராக இருக்குங்க. நான் வந்து 2மே வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். 2மே சூப்பராக இருந்தது. நீங்கள் தோசைக்கல்லில் பார்த்தீங்கன்னா
மூணு அட் அ டைம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணலாங்க. கிரில் பேனில் பண்ணினீங்க அப்படின்னா டேஸ்ட் இன்னுமே வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு சைட்ஸ்லும் வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கணும் அப்படின்னா தோசைக்கல்ல ஒவ்வொரு பாக்கெட்டையும் வந்து சைட்லேயும் வந்து அப்படியே லைட்டாக டோஸ்ட் பண்ண மாதிரி பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா சைட்லேயும் நமக்கு வந்து நல்ல கிறிஸ்பியாக வந்து கிடைக்குங்க. இது வந்து 2 சாப்பிட்டுட்டோம் அப்படின்னாவே நமக்கு வந்து பயங்கர ஃபில்லிங்காக இருக்கும். உள்ள ஸ்டஃபிங் வந்து நல்ல ஹெல்த்தியாக நிறைய நம்ம வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கனால அதுவும் உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், ஒரு ஸ்நாக் எல்லாத்துக்குமே இது வந்து பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுங்க இந்த ரெசிபி. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நம்புகிறேங்க. பிடிச்சிருந்தா வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் உமா விருந்தகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.